IPL 2024 ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி கப் எடுக்கிறாங்க. ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நேற்று ஆர்சிபி நேர்மையான முறையில ஜெயிக்கவே கிடையாது. நேற்று மேட்ச் பிக்சிங் நடந்துச்சு. அம்பையர் எல்லாம் காசு கொடுத்து ஆர்சிபி நேற்று வாங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று பஞ்சாப் பவுலிங் போடும்போது பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு ஷாட் விளையாடுவார். அந்த ஷாட்டை வந்து பஞ்சாப் பிளேயர் போய் கேட்ச் பிடிச்சிருவாரு. ஆனா நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பிடிக்காத மாதிரி காட்டுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் விட்டு வந்து வருவார், மறுபடியும் வந்து விளையாடுவார். அப்ப பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் அடிச்ச ஷாட்டை பாத்தீங்கன்னா கேட்சை வந்து கீழே விட்டுருவாரு ஆர்சிபி பிளேயர். பட் நமக்கு வந்து கேட்ச் பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோட கேம் வந்து எனக்கு முக்கியமான கேம். பட் அவரு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ட்ட ஒரு பால் போகும், அது அடிச்சது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் பேட்ல படாவே பாத்தீங்கன்னா அம்பையர் வந்து பட்ட மாதிரி காமிச்சு அவுட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் வந்து ஒரு கேட்ச் பிடிப்பாரு இங்கிலீஷுக்கு. அந்த கேட்ச் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து பவுண்டரி லைன்ல காலை வச்சுதான் வந்து பிடிப்பாரு. பட் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த கேட்ச் வந்து அவர் கிரவுண்டுக்குள்ளா இருந்து பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேற்று வந்து மேட்ச் பிக்சிங் நிறைய நடந்துச்சு. அதே மாதிரி அம்பையர் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க நேற்று மேட்ச்ல. ஸோ இப்படிதான் நேற்று வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிச்சு. என்ன ஆர்சிபி தான் பார்த்துக்கிட்டு இருக்காத எப்படி இதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கோவம் அப்படியே மண்டை போடுங்க. உனக்கு எத்தனை வருஷம் உங்களை வந்து இது மாதிரி பண்ணியிருப்பேன். ஒரு 10 நேற்று கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன். அதை நாங்கள் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு கோவம் இருந்தது. 5 கட்டு நாங்களும் இந்த பங்காளியும் சேர்ந்து 10 கட்டு ஜெயிச்சிருக்கோம். 18 வருஷத்துல 10 கட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த 10 கட்டையும் நாங்க ஜெயிச்சதை பார்த்தீங்கன்னா ஏழனமா மேட்ச் பிக்சிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அம்பையர் காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எங்களுக்கு என்னைக்கோ உனக்கு இப்படி இருக்குது 10 நாங்களே மும்பை சேர்ந்து 10 அடிக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரான்சைஸ் மட்டும் தான் லாயல் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியும் மற்ற எந்த டீமுக்கு லாயல் ஃபேன்ஸ் இல்லாத மாதிரியும். தம்பி 5 கட்டுப்பா, ஒரு கட்டு ஜெயிச்ச உனக்கே ஒரு லாயல் ஃபேன்ஸ் இருக்கு. 5 கட்டு ஜெயிச்ச உங்களுக்கு எவ்வளவு லாயல் ஃபேன்ஸ் இருக்கும். என் பங்காளி 5 கட்டு ஜெயிச்சு அவனுக்கு எவ்வளவு லாயல் ஃபேன்ஸ் இருக்கும். அப்பதான் 1 ஜெயிச்சிருக்க. உங்களை தொடணும்னா இன்னும் 4 கட்டு நீ ஜெயிக்கணும். ஒரு கட்டுக்கு 18 வருஷம் தான், இன்னும் 4 கட்டுக்கு 75 வருஷம் நீ ஜெயிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம நடுவில் நாங்க அந்த கட்டு ஜெயிக்காம இருந்தாலும் நீ சமன் பண்ண முடியும். ஏற்கனவே 2025 நாங்க தேர்தலில் லாஸ்டா பினிஷ் பண்ணிருக்கோம். அந்த வெறியோட வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் வெளுத்து கட்டப்படும். அடுத்த வருஷமே நாங்க கப்பு ஜெயிக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. யார் கடவுளை வேண்டி அடுத்த ரியல் ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. ஏன்னா வந்து 18 வருஷம் கழிச்சு இந்த வரவேற்பை கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெரிய விஷயம் 18 வருஷம் கப்பு பார்க்காம இப்போ ஜெயிக்கிறது ரியல் ஹாப்பி ஃபார் ஹிம். அதே மாதிரி விராட் கோலி இவர் பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சிருந்து ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்காக மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. எல்லா கப்பும் ஜெயிச்சிருந்தாரு. இந்த ஐபிஎல் கப்பை மட்டும் அவரால் எடுக்க முடியல. பட் கடைசியில் நேற்று அதையும் எடுத்து சாதிச்சிட்டாரு. ரியல் ஹாப்பி ஃபார் ஹிம். அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், ஆண்டி ஃபிளார் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரியல் ஹாப்பி. அதே மாதிரி முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்சிபி பிளேயரும் செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. ரியல் ஹாப்பி ஃபார் தம். அதே மாதிரி ரியல் ஹாப்பி ஃபார் RCB loyal fans.